வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்றைக்கி நம்ம இலக்கணத்தில் முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து குறுக்கங்கள். இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் 2 வாட்டி இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஷார்ட்கட்ஸோடு நம்ம பார்த்துடலாம். குறுக்கம் வந்து 4 வகைப்படும்னு சொல்லுவாங்க. அது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். இந்த குறுக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு கால அளவு இருக்குது. அந்த கால அளவை நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அந்த கால அளவு குறைஞ்சு ஒழிக்கிறது தான் வந்து நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதோ கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த மாத்திரையோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்துக்கு எல்லாம் 2 மாத்திரை அளவும், குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை அளவும், அதே மெய் எழுத்துனா அதுக்கு அரை மாத்திரை அளவும் இருக்கும். இந்த எழுத்து தன்னோட மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒழிக்கிறத தான் நம்ம வந்து குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சில இடத்துலலாம் வந்து முழுசாக இருக்கும், சில இடத்துல தான், அதாவது சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைந்து ஒழிக்கும். இதை தான் நம்ம வந்து குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஐகார குறுக்கத்தை பற்றி பார்ப்போம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஐயி, கையி, பை. இந்த 3 எழுத்தையுமே வந்து தனியாக ஒழிக்கும் போது அது தன்னோட 2 மாத்திரை அளவில் தான் ஒழிக்குது. இதே சில வார்த்தையில் எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போது அது தன்னோட மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒழிக்குது. இதுதான் நம்ம வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கெங்கெல்லாம் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைக்கு முதல்ல வரும்போதும், நடுவில் வரும்போதோ, கடைசியில் வரும்போதுமே வந்து இது தன்னோட மாத்திரை அளவுலேருந்து குறையும். ஸோ முதல்ல வரும்போது 1 மாத்திரை அளவும், நடுவுலையும் கடைசியிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவுக்கும் குறைக்கும். இவ்வளோ தான் ஐகார குறுக்கம். சிம்பிள் டாப்பிக்கு. இதே ஔகார குறுக்கம் பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, ஔகார குறுக்கத்தில் வந்து வந்து நடுவுலையும் கடைசிலையும் வராது. இது முதல்ல வரும்போது அதோட 2 மாத்திரை அளவுலேருந்து 1 மாத்திரை அளவுக்கு குறையும். இது 2மே ஈஸி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மகர குறுக்கம் வந்து பார்க்கலாம். மகர குறுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 இடத்துல தான் வந்து மகர குறுக்கம் வந்து வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்முக்கு பக்கத்தில் வகர எழுத்து, இதோ பார்த்தீங்களா, வலம் வந்தான். இந்த இம்முக்கு பக்கத்தில் வகர எழுத்து வருதா, இந்த இடத்துல மகர குறுக்கம் வந்து வரும். அதே மாதிரி போலுங்கிற போன் அப்படின்னு, மருளுங்கிற வார்த்தை மருண் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த 2 இடத்துல மட்டும்தான் மகர குறுக்கம் வரும். மற்ற இடத்துல எல்லாமே பாருங்கள், இது வந்து தன்னோட அரை மாத்திரை அளவு, அதை இம்முங்கிற தன்னோட அரை மாத்திரை அளவில் முழுசாக வந்து ஒழிக்கும். அம்மாங்கிறதுலையும் பாடம் படித்தான், இது 2த்துலேயுமே வந்து தன்னோட அரை மாத்திரையில் தான் இருக்கும். இந்த மற்ற 2 இடத்துல மட்டும்தான் அது கால் மாத்திரை அளவுக்கு குறைஞ்சி ஒழிக்கும். இவ்வளோ தான் மகர குறுக்கம். இப்போ ஆயுத குறுக்கம் வந்து பார்க்கலாம். ஆயுத குறுக்கத்துலேயும் அக்கேனாங்கிறது தான். அக்கேனாவுக்கு அதே அளவு அரை மாத்திரை அளவு தான் வந்து இருக்கும். இது தன்னோட அளவுலேருந்து கால் மாத்திரை அளவுக்கு குறையிறது தான் வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக அஃது, எஃதுங்கிற வார்த்தையிலலாம் இதுக்கு எழுத்து மாத்திரை அளவு குறையவே குறையாது. எந்த இடத்துல இதுக்கு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள் ப்ளஸ் தீது அப்படிங்கிறது முக்டீதுன்னு மாறுது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் கல் ப்ளஸ் தீதுங்கிறது கக்ரீது அப்படின்னு மாறுது. இந்த மாதிரி மாறும்போது அதோட மாத்திரை அளவு வந்து குறையும். இவ்வளோ தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த 4மே வந்து ஈஸியானது. ரிவிஷன் மாதிரி பார்த்துப்போம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் 2மே ஒன்று. 2த்துக்கும் 2 மாத்திரை அளவு தான். இது தன்னோட மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒழிக்கிறத வந்து குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஐகார குறுக்கமும் ஔகார குறுக்கமும் சொல்லோட முதல்ல வரும்போது 1 மாத்திரை அளவில் குறையும். இதே நடுவுலையும் கடைசிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவு குறையும். ஔகார குறுக்கத்துக்கு நடுவுலையும் கடைசிலையும் வராது. இது முக்கியமான பாயிண்ட்டு. இதே மகர குறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 இடத்துல வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்முக்கு பக்கத்தில் வகர எழுத்து, அதாவது வா வரிசையில் அதெல்லாம் வந்துன்னா அதுக்கு வந்து மகர குறுக்கம் ஏற்படும். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலும் பொன்ங்கிறது வந்து மாறும்போது அதுக்கு வந்து மகர குறுக்கம் வந்து வரும். ஆயுத குறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்தீது அப்படிங்கிறது முக்டீதுன்னு மாறும்போதும், கல்தீது அப்படிங்கிறது கக்டீது அப்படின்னு தன்னோட அரை மாத்திரையிலேருந்தும் குறையும் போது அதுக்கு வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியானது. இது நம்ம புரிஞ்சுட்டு படித்தா ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம். இதே மாதிரி இலக்கணத்தில் நெக்ஸ்ட் டாபிக் போடுவோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th செகண்ட் யூனிட்டில் இருக்குது. ஒன்ஸ் நீங்களும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.